நின்றவர் விரிசுரி ஒளிகொள் தோடு நின்று இலங்க கண்ணுற நின்றொளிரும் கதிர் வெண்மதி கண்ணியர் கழிந்தவர் இழிந்திடும் முடை தலை கலன பெண்ணுற நின்றவர் தம் உருவம் மயன் மால் தொழும் அறிவையை பிணைந்து இணைந்து அணைந்ததும் பெரிய கண்ணிதழ் முல்லையோடு எண்ணிதழ் மௌவல் மருங்கல கருங்கழின் நெருங்குனல் தருமபுரம் பதியே விண்ணுறு மால்வரை போல் விடையேறுவர் அச்சத்திலது வாரூரு மென்முலை நன்னுதல் ஏடையோடு ஆடுவர் வளங்கிளர் விளங்கு திங்கள் வைகிய சடையர் காருற நின்றவரும் மலர் கொன்றையங்கண்ணியர் கடுவிடை கொடி வெடு வெடிகொள் காடுரை பதிய பாரூர விண்ணுலகம் பரவப்படுவோர் அவர் படுதலை பலிகொள்ளல் பரிபவம் நினைய தாரூரு நல்லரவம் மலர் துண்ணிய தாதுதிர் தழை பொழில் மழை நுடை தருமபுரம் பதியே நேருமவர் குணர புகிலில்லை நெடுஞ்சடை கடும்புனல் படந்திடம் படுவதோர் நிலையர் பேரும் அவர்க்கனையாயிரம் முன்னே பிறப்பு இறப்பு இல்லாதவர் உடல் தடர்ந்ததோர் பெற்றியார் அறிவர் ஆரமவர்கடல் வாயதோர் நாகம் அழகூற எழுகொழும் மலருக்குள் பொன்னிதழி நல்லிலங்கள் நல்லனங்கள் தாரமவர்க்கிமவான் மகள் ஊர்வது போர்விடை கடிபடு செடி பொழில் தர்மபுரம் பதியே கூடையம் கோதையை குலாயவள் தம்பினை புல்க மல்கும் மெல் முலை பொறிகொள் பொற்கொடி இடை தூவர்வாய் மாழையுண்கண் மடவாளையோர் பாகம் மகிழ்ந்தவர் பலம் மலி படை விடை கொடி கொடும் மடுவாள் யாழையும் எழுகிடவே வண்டு முரண்டினம் துவந்தி மெல் சிறகரை உரம் நரவினியும் நல் தாழையும் ஞாழலும் நீடிய காணலில் அள்ளலில் இசை புள்ளினம் துயில் பயில் தருமபுரம் பதியே தேமருவார் குடல் அன்ன நடைப்படைமான் விழித்திருந்திழை பொருந்து மேனி செங்கதிர் விரிய தூமறு செஞ்சடையில் துதை வெண்மதி துன்று கொன்றை தொல் புனல் சிறங்கரம் துரித்ததோலுடையர் காமறு தன்களி நீர் அடி நீடிய கானலங்கண்டகம் கடல் அடை கழிகிழிய முண்டகத்து அயலே தாமரை சேர்க்குவளை படுகிற்கடு நீர் மலர் வெறி கமழ் செறிவயல் தர்மபுரம் பதியே தூவண நீரகலம் பொலிய விரை புல்க மல்கும் மென் மலர் வரை புரை திரள் புயம் அணிவர் கோவணமும் உழையினதலும் உடையாடையர் கொலை மலி படையோர் சூலமேந்திய குழகர் பாவணமாவலர தலை பத்துடைய வரக்கன் அவ்வலி ஒல்கவ்வை செய்தருள் புரிவர் தாவணையருடையம் அடிகட்கிடம் வந்தடம் கடலிடும் தடங்கரை தர்மபுரம் பதியே
வார்மலி மெல்முலை மாதொரு பாகமதாகுவர் வழங்கிடர் மதி அரவம் வைகிய தடையரு கூர்மலி சூலமும் வெண்மடுவும் அவர் வெல்படை குனிசிலை தனிமலை ஆர்மலியாழிக்குள் செல்வனும் அல்லி கொள் தாமரையும் மிசை அவன் அடிமுடி அளவு தாம் அறிய தார்மலி கொன்றை அலங்கல் உகந்தவர் தங்கிடம் தடங்கடல் இடும் திரை தருமபுரம் பதியே புத்தர்கள் தத்துவர் மொய்த்துரி புல்கிய கையர் பொய்மொழிந்து அழிவில் பெற்றி உற்றனற்றவர் புலவோர் பத்தர்கள் அத்தவர் மெய்ப்பயனாக உகந்தவர் நிகழ்ந்தவர் சிவந்தவர் சுடலை பொடியணிவர் முத்தன வெண்ணகை பொன்மலை மாது உமை பொன்னணி புனர்முலை இணை துணை அனைவதும் பிரியார் தத்தருவித்திரளும் உந்திய மால்கடல் ஓதம் வந்து அடர்ந்திடும் தடம்பொழில் தருமபுரம்பதியே பொன்னடு நன்மணி மாளிகை சூழ்விடவம் மலி பொறு புனல் திரு அமர் புகழி என்றுலகில் தன்னோடு நேர்பிறவில் பதி ஞான தம்பல்தனகு செந்தமிழ் கடல் ருதல் தமிழ் தடங்கடல் தருமபுரம் பதியை பின்னடுவார் சடையில் பிறையும் கரவுங்களுடை அவன் பிணை துணை கடல்கள் பேணுதல் உரியார் கிண்ணடு நன்னுலகை இதுவரைடிய போகமும் உருவர்கள் இடர்பிணி துயரணை விலரே அறில திருஞான சம்பந்தர் ஒரு ஊருக்கு போகும் பொழுது இப்ப இந்த ஊர்ல இருக்காருன்னு வச்சுக்கோ, சென்னையில் இருக்காருன்னு வச்சுக்கோ, திரும்பி இப்ப திருமுல்லை வாயிலுக்கு போக புறப்படுறாருன்னு வச்சுக்கோ, நேர சாமி கிட்ட கோயிலுக்கு வந்து, சுவாமி நான் 2 நாளா இங்க கந்த கோட்டத்திலிருந்து உன்னை கும்பிட்டு கொண்டு இருந்தேன், நான் இப்பொழுது வட திருமுல்லை வாயிலுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு போறது. சில வீட்டுல போய் கேளுங்க, ஐயா இருக்காருங்களா, இல்லீங்களே, எங்க போயிருக்காரு தெரியாதுங்களா, தெரியாதுன்னுவாங்க, வீட்டுல சொல்லிட்டு போறதில்ல. இந்த டிரைவர்கள் சில பேர் இந்த ரோட்ல சில பேர் குறுக்க போயிடுவான், அவன் காரை விட்டுருந்தான்னா அவன் அடிபட்டு செத்து போடுவான், பிரேக் பண்ணிடுவான். இவன் என்ன கேட்பான் தெரியுமா, வீட்டுல சொல்லிட்டு வந்தியா அப்படின்னு. நான் போறேன்னு சொல்லிட்டு வந்தியான்னு கேட்பான். எங்க போறேன்னு அவன் கேட்கிற இடம் வேற இல்லையா? ஆமா, அந்த மாதிரி வீட்டுல நம்ம கேட்கும், வீட்டுல சொல்லிட்டு போகணும், இந்த இடத்துக்கு போறேன் அப்படின்னு சொல்லணும். அத வாரியார் சாமி என்னதான் சொல்லுவாரு, இவன் போற இடம் சொல்லிக்க முடியாத இடமா இருக்கும், அதனால சொல்லாம போறான் பாரு இல்லையா? அவர் சொல்றது அப்படி. நான் வீட்டுல சொல்லிட்டு தான் போவேன், இன்ன இடத்துக்கு போறேன். இப்போ ஒரு 4 நாளைக்கு போறேன்னு வச்சுக்கோ, முதல் நாள் இந்த ஊர்ல இத்தனை மணி வரைக்கும் இருப்பேன், 2வது நாள் இத்தனை மணி வரலையும் இந்த ஊர்ல இருப்பேன், 3வது நாள் இத்தனை மணிக்கு இந்த ஊர்ல இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவேன். யாராவது இங்க பார்க்க வந்தாங்கன்னா, அன்னைக்கு காரைக்குடியிலிருந்து ஒருத்தர் என்ன பார்க்க வந்தாரு, வந்து கேட்டிருக்காரு, ஐயா இருக்காங்களான்னு கேட்டிருக்காங்க. ஐயா இல்லைங்களே, இங்க எந்த ஊர், காரைக்குடின்னு சொல்லுகிறார். என்னங்க இவங்க காரைக்குடியில நாளைக்கு மத்தியானம் 12 மணி வரைக்கும் இருக்காங்க, 12 மணிக்கு மேல புறப்பட்டு தான் அவங்க மதுரை போறேன்னு சொன்னாங்க. அதனால நாளைக்கு மத்தியானம் 12 மணி வரைக்கும் மதுரை காரைக்குடியில் இருப்பார். நீ பாக்குறதுனா நீங்க காரைக்குடி போங்க, இன்ன இடத்துல இருக்காங்க அப்படின்னு இடம்
அட்ரஸ் போகுன்னு சொல்லிட்டாங்க. நேரம் அங்கே வந்தார். என்னங்க கரெக்டாக அவங்க கூட்டமாக சொல்கிறாங்க 12 மணி வரைக்கும் இங்கே இருப்பீங்கன்னு சொன்னாங்க. கரெக்டாக இங்கே இது அவன் அப்போ 12 மணி புறப்பட போகிறேன். அந்த மாதிரி இவர் என்ன பண்ணிருக்கிறாரு, ஒரு ஊரை விட்டு புறப்படும் போது அந்த ஊர் சாமி கிட்ட சொல்லிட்டு போறது அப்படின்னு ஒரு பழக்கம் வச்சுக்கிட்டு இருக்காரு. நாம அப்படி சொல்றோமா என்ன? கோயிலுக்கு வந்து சாமியை கும்பிட்டோம்னா சாமி கும்பிடுறது என்ன, சும்மா ஏதோ கும்பிட்டு போடுறோம் அவ்வளவுதான். நம்மள்கிட்ட இருக்கிற இன்ப துன்பங்கள் அத்தனையும் அவன்கிட்ட சொல்லி ஆகணும். சொல்றோமோ? சொல்றது இல்லை. மனைவிட்ட சொல்லுவோம், அடுத்தவள்கிட்ட சொல்லுவோம், அடுத்த வீட்டுல சொல்லுவோம், அவன்கிட்ட சொல்லுவோம். கடவுள்கிட்ட சொல்லி எனக்கு இவ்வளவு துன்பம் இருக்கிறது, நீ ஏன் அதை கேட்க மாட்டேங்க அவனை கேட்டமோ? இல்ல. இன்பம் வரும்போது சொல்ல மாட்டான், துன்பம் வரும்போது வேணா சில பேர் சொல்லுவான். இன்பம் வரும்போதும் அவன்கிட்ட சொல்லணும், துன்பம் வரும்போதும் அவன்கிட்ட சொல்லணும் அப்படின்னு நாம வச்சுக்கணும். ஆமா, நிச்சயமா. ஐயா இன்னைக்கு ஒரு 1000 ரூபா உனக்கு கிடைச்சது, சாமி நீ கொடுத்த அப்படின்னு அவன்கிட்ட சொல்லி பண்ணும். கொண்டப்பன் கொடுத்தான்னு சொல்லக்கூடாது. ஆமா, கொண்டப்பன் ஒரு அடியை அடிச்சு விட்டான்னு வச்சுக்கோ, கொண்டப்பன் என்ன அடிச்சு விட்டான் அப்படின்னு அவன்கிட்ட சொல்லி பண்ணும். இந்த மாதிரி ஒரு பழக்கம் நம்ம உண்டு பண்ணிக்கிட்டோம்னா இன்னொருத்தனை போய் நம்ம சாட வேண்டிய தேவையே இல்லை. அவன் பார்த்துக்குவான் இந்த வேலையை, இல்லையா? ஆமா, அந்த மாதிரி தான் நாயன்மார்கள் அத்தனை பேரும் அப்படித்தான் செய்திருக்கிறார்கள். அதே மாதிரி தான் திருஞான சம்பந்தர் என்ன பண்ணிருக்கிறார், திரு ஆலவாயை விட்டு புறப்படும் போது சுவாமி நான் திருநள்ளாத்துக்கு போறேன்னு சொல்லியிருக்காரு. நான் முன்னே சொன்னேன்னா மதுரையிலிருந்து நேர அவர் திருநள்ளாத்துக்கு தான் வந்தார் சொன்னா அவர்கிட்ட சொல்லியிருக்காரு, சாமி சாமி நான் இங்க 10 நாளா இங்க இருந்தேன், பாண்டியனுக்கு ஜுரம் தீர்த்தேன், இந்த சமணர்கள்லாம் விபூதி பூசானவெல்லாம் பூச வச்சேன், சில பேர் கழுவுல ஏறி செத்தான், அதுக்கு நான் பொறுப்பு இல்லை, இவ்வளவு நான் இந்த ஊர்ல இருந்து செய்ததற்கெல்லாம் காரணம் நீ தான், எனக்கு ஒன்றும் தெரியாது, நான் இப்போ இதை விட்டு புறப்பட்டு நான் எல்லாம் திருநள்ளாத்துக்கு போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சொல்ல உடனே சாமி என்ன சொல்லியிருக்கிறாரு, திருநள்ளாத்துல இருக்கிற சாமி கோலத்தை நான் உனக்கு இந்த ஊர்லயே காட்டுறேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. நீங்க முடியுமான்னு நீங்க நினைக்கலாம், திருநள்ளாத்துல இருக்கிற கோயிலை வந்து இங்க காட்ட முடியுமா அப்படின்னு. இப்ப நாம பாக்குறோமே மதுரை கோயில, நம்ம வீட்டு டிவியிலேயே பாக்குறோமே, நாம ஒண்ணு அந்த சாமியை வான்னு கூட கூப்பிடல. இந்த உலா 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 வரும் ஒளிக்கதிரில் ஆலவாயும் வரும், திருப்பதியும் வரும், திருச்செந்தூரும் வருது, நம்மளை கூப்பிட்டா வருது, தானே வருது. பார்த்தீங்களா? இந்த விஞ்ஞானமே இப்படி காட்டுன்னு சொன்னா ஏன் விஞ்ஞானம் காட்டது இல்லையா? காட்ட முடியும் என்பதுதான். விஞ்ஞானத்தினால் ஆகாதது ஒன்றும் இல்லை என்றுதான் முடிவு கட்டினாங்க. விஞ்ஞானமாவது மனிதனுக்கு சில வேளையில கெடுதல்கள் பண்ணி விடுகிறது. ஆனா விஞ்ஞானம் எந்த வேளையிலேயும் அது நல்லதைத்தான் செய்யுமே தவிர தீமை செய்ததில்லை என்றுதான் முடிவு பண்றார்கள் பெரியவர்கள். ஆனா நாம விஞ்ஞானத்தை நம்புவதற்கு தயாராக இல்லை, இல்லையா? ஆமா, விஞ்ஞானத்தை நம்பினவர்கள் எல்லாம் பெரியவர்களாகவே இருக்கிறார். பட்டினத்தடிகள், பாம்பனடிகள், இல்லையா? ஆமா, 63 நாயன்மார்கள் விஞ்ஞானத்தை நம்பினவர்கள். ஆமா, நாம எண்ணணும். ஆக விஞ்ஞானத்தை நம்பி இருந்த திருஞான சம்பந்தருக்கு அந்த காட்சியை அவன் கொடுத்தான். அப்படி காட்சியை கொடுத்த போது ஒரு சும்மா சொல்லல, நீ எதற்காக ஆலவாய்க்கு வந்தாயின்னு அந்த சிவனை கேட்கிறார், இல்லையா? ஆமா, இப்ப நாம கேட்கிறோம்ல, திடும்னு நான் இப்போ மதுரைக்கு போறேன்னு வச்சுக்கோ, அங்க ஆவடி மூர்த்தி வந்தான்னு வச்சுக்கோ, இங்க எங்கடா வந்த நீ அப்படின்னு நான் உடனே கேட்பேன். கேட்கிறோமா இல்லையா? அதே தான் அவர் கேட்கிறார். திருநள்ளாத்துல இருக்கிற சிவனே நீ ஏன் இங்கே ஆலவாய்க்கு வந்தாய் அப்படின்னு பாட்டாக எழுதி வச்சிருக்காரு. அந்த பாட்டு தான் நமக்கு கிடைச்சிருக்கு. அந்த பாட்டை நமக்கு கிடைக்க செய்தவர் யார் தெரியுமா? பாடியவர் திருஞான சம்பந்தர். சரி, கிடைக்க செய்தவர் யார்? சம்பந்த சரணாலயர்னு ஒருத்தர். அவர் அப்பவே ஷார்ட்டன் தெரிஞ்சிருக்கிறார். ஷார்ட்டன் இப்ப இல்ல, திருஞான சம்பந்தர் காலத்திலே ஷார்ட்டன் இருந்திருக்கிறாங்க. அவர் தான் எழுதி வச்சவர். சம்பந்த சரணாலயர்னு ஒருத்தர் இல்லைன்னா நமக்கு இந்த தேவாரம் கிடைத்திருக்காது. சத்தாம்பையா தேவாரம் அப்படின்னு நம்ம இந்த தேவாரத்தை நம்ம கவனிக்கிறதே இல்லை, இல்லையா? அப்படி நமக்கு இவ்வளவு பெரிய புத்தகத்தை நமக்கு கொடுத்தவர் சம்பந்த சரணாலயர் என்று நாம எண்ணிக்கொள்ளணும். இல்லையாட்டுன்னு இது கிடைக்குமா? கிடைக்காது.
ஆக இறைவன் திருநாத்து இறைவனை பார்த்து நீ ஏன் ஆலவாய்க்கு வந்தாய் அப்படின்னு கேட்கறது மாதிரி இருக்கிற திருப்பதிகம் இது என்று நீங்கள் எண்ணிக்கொள்ளணும். பாடக மெல்லடி பாவையோடும் படுபிணக்கடிடம் பற்றி நின்று நாடகமாடும் நல்லாருடைய நம்பெருமான் இது என்கொள் சொல்ல சுடக முன்கை மடந்தைமார்கள் துணைவரோடும் தொழுதேதி ஆடக மாடம் நெருங்கு கூடல் ஆலவாயில்கண் அமர்ந்தவாறு. இதுல ஒண்ணு நமக்கு என்ன கிடைக்குதுன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு தெரியும் மதுரையில இந்த ஜொல்லர்கள்லாம் ரொம்ப பெரியவர்கள். ஆமா, இந்த தெற்காவணி மூல வீதின்னு ஒண்ணு, தெற்காவணி மூல வீதி பூரா ஜொல்லர் தான் இல்லையா? ஆமா, நீங்க தெரியும் பெரிய பெரிய கோட்டீஸ்வர பிரபுலாம் இருக்கான் அந்த ஊர்ல. அந்த அவனுடைய வீடுகளே பொன்னால மாளிகை கட்டியிருக்காங்க. ஆடகமாடம் நெருங்க கூடல், ஆடகம்னா பொன், பொன் பொன்னால செய்த வீடுகள் இல்லையா? ஆமா, வெள்ளி வெள்ளி விளக்கு வச்சிருக்கிறான்ல சில பேர், குத்து விளக்கு. தங்கத்திலையும் விளக்கு இருக்குல்ல இல்லையா? தங்க தமிழர் வச்சிருக்கான்ல சில பேர் குடிக்கிறதுக்கு. நம்ம வீட்டுல எவர் சொல்லு தமிழத்துக்கே தகராறு இல்லையா? தங்க தமிழரும் வச்சுக்கிட்டு குடிக்கிறவனும் இருக்கிறானு இல்லையா? தங்க விளக்கும் வச்சிருக்கிறானு இல்லையா? தங்கத்தினால குத்து விளக்கு, தங்கத்தினால சொம்பு, தங்கத்தினால பேலை, தங்கத்தினால தட்டு எல்லாம் வச்சிருக்கானா இல்லையா? இப்ப நமக்கு எவர் செல்வருக்கு தகராறு இல்லை இருக்கு இல்லையா? ஆக அந்த மாதிரி ஆடக மாடம். இப்ப கூட கந்தசாமிக்கு அந்த பித்தளை தகரெல்லாம் எடுத்துவிட்டு வெள்ளியால போடணும்னு ஒருத்தர் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறார் இல்லையா? கந்தசாமி கோயில்ல இது இருக்கு இல்லையா? தங்கத்துல இது பித்தளை நாளுக்கு எடுத்துவிட்டு தங்கத்தலை கூட போடணும்னு நினைக்கிறவன் போட்டுருவான் இல்லையா? ஆமா, வெள்ளி நாள போடணும்னு அன்னைக்கு ஒருத்தர் சொன்னார். சரி, வெள்ளி தெரு ஒருத்தரை செய்து வச்சார். ஒருத்தரை செய்து வச்சார் அந்த வெள்ளி விமானம், வெள்ளி கதவு. ஆமா, வெள்ளினாலே பெரிய விமானம் முடிச்சு ஒருத்தர் பண்ணி வச்சிருக்காரு இல்லையா? செய்யணும்னு நினைச்சா செய்யலாம் இல்லையா? ஆமா, அப்படி பொன்னால மாளிகை இருக்குதான் அந்த ஆலவாயில. திங்களம் போதும் செடும்புணலும் செழுஞ்சடை மாட்டையில் வைத்து கொண்டு நங்கள் மகிடும் நல்லாருடைய நம்பெருமான் இது என்கொள் சொல்ல பொங்கிளமங்கும் முன்முலையார்களாடும் பொனமயிலாட நிலா முளைக்கும் அங்கடலச்சுதை மாடக்கும் உடல் அளவாயின்கள் அமர்ந்தவரே தன்னரும் மத்தமும் கூவிளமும் வெண்டலை மாலையும் தாங்கி ஆர்க்கும் கூவிளம்னா வில்வம். வில்வத்தினால அர்ச்சனை செய்வது மிகவும் உயர்வு என்று சொல்வார்கள். சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணும்போது வாசனை இல்லாத பூவை அர்ச்சனை பண்றது நல்லதில்லை. பெண்கள் சூடிக்கொள்ளுவது கூட டிசம்பர்னா ரொம்ப பிரியமா எல்லாரும் வச்சுக்கிறாங்க. அதுல வாசனையும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. அப்படி வாசனை இல்லாத பூவை சூடக்கூடாதுன்னு வாரியாரு மேடையா சொன்னார். அவர் சொன்னதை யாரு கேட்டார்? சொன்னார். சொல்லி பார்த்துட்டு அவரும் நடையை கட்டி விட்டார். வேண்டவே வேண்டாண்டா, இந்த பயனுவ மத்தியில் இருக்கிறத விட போவது நல்லது இல்லையா? வாசனை இல்லாத பூக்களை சிவனுக்கு சூடுவதும் தப்பு, பெண்கள் சூடிக்கொள்வதும் தப்புன்னு சொல்லுவார் அவர். அதனால்தான் இப்பவும் சில இடத்துல பாத்தீங்கன்னா துலுக்க சாமந்தி வந்தா பிச்சு போட்டுருவான். குறுக்களையே எல்லாம் பிச்சு போட்டுருவாங்க, சூட மாட்டாங்க. சில பேர் சில குறுக்களையே போட்டுருவாங்க, சில குறுக்களே துலுக்க சாமந்தி இங்க எல்லாம் சாத்த மாட்டாங்க. ஆமா, அதே மாதிரி வாசனை இல்லாத பூ மதுரை மல்லியே ஒண்ணு வருது, வாசனை இல்லாம ஒரு இப்ப கூட நாளான்னைக்கு 12ஆம் தேதி சேக்கிடாருக்கு அபிஷேகத்துக்கு ஒருத்தர் பூ வாங்கிட்டு வரேன்னாரு. வாசனை இல்லாத பூவை வாங்கிட்டு வராதேன்னு சொல்லி அனுப்பிச்சான் குமார் இல்ல. ஆமா, ஆக
அந்த அந்த மாதிரி இந்த வில்வம், இந்த பச்சிலை சாமிக்கு சாத்தலாம்னு சொல்லும் போது வில்வம் தான் மிகவும் உயர்வாக சொல்லப்படுகிறது இல்லையா? வில்வாஷ்டகம்னு சொல்லி ஒரு அட்டகமே வடமொழியில் இருக்கு. என்ன சுவாமி? வில்வாஷ்டகம்னு ஒரு அட்டகமே இருக்கு. ஆமா, வில்வம் அது மாத்திரம் இல்ல, வில்வம் இன்னைக்கு சாமிக்கு பூஜை பண்ணி விட்டு அதை எடுத்து மறுபடியும் வச்சிருந்து கழுவி விட்டு நாளைக்கும் சாத்தலாம்னு இருக்கு. ஆமா, ஆனா வேற ஒரு பூவை இன்னைக்கு சாத்தி விட்டு சாமியை விட்டு எடுத்தாச்சுன்னா மறுபடியும் அதை சாத்தக்கூடாதுன்னு இருக்கு. சில கோயில்கள்ல மாலை கிடைக்காத இடத்துல எல்லாம் எடுத்து எடுத்து வச்சுட்டு இப்போ சில பேர் இந்த கைதி கட்டிக்கிறவன்லாம் என்ன பண்ணுவான், நான் அப்படி சொல்லிவிட்டேனோ பார்த்தீங்களா? இது எப்படி இங்க வந்திருக்கு? அப்படியா? அந்த புண்ணியம் பண்ணிருக்கியா நீ? பரவாயில்லையே, வாழ்க வாழ்க, கொடுங்க. ஆக அந்த வில்வம் பூச்சி அரிச்ச வில்வமாய் இருந்தாலும் பரவாயில்லை, சாமிக்கு சாத்தலாம்னு இருக்கு. வில்வம் அவ்வளவு ஒஸ்தி அப்படின்னு சொல்லப்படுகிறது. சிவனுக்கு சாத்துகிற பச்சிலையில வில்வம் தான் மிக உயர்வு என்று சொல்லப்படுகிறது. யாராவது தினம் கோயிலுக்கு வில்வம் கொண்டாந்து கொடுக்குறாராமே, எவ்வளவு புண்ணியம் பாருங்க. அப்படி ஒரு புண்ணியம் பண்ணிருக்கிறான் அந்த மனுஷன் இல்லையா? ஆமா, நான் ஒரு புண்ணியம் பண்ணிட்டு இருக்கேன் பாத்தீங்களா? தினந்தோறும் கோயிலுக்கு போய் பாடாம இருக்க மாட்டேன். நான் கடவுளுக்கும் பாடுவேன், காசுக்கும் பாடுவேன். இன்னைக்கு கூட கோயில்ல போய் 20 பாட்டு 20-30 பாட்டு சொல்லிட்டு வந்துட்டேன். என்னுடைய கடமை. கோயிலுக்கு போய் பாடாமல் இருக்கவே மாட்டேன். அப்படி ஒரு நியதி நாம வச்சுக்கணும் இல்லையா? ஆமா, அது கோயிலோடு தொடர்புடையதாக அந்த நியதி இருக்குமே ஆனால் மிகவும் நல்லது இல்லையா? ஆமா, நம்ம உயிருக்கு நல்லது என்பதை நாம எண்ணிக்கொள்ளணும். ஆமா, கண்ணரும் தன்னரும் மத்தமும் கூவிளமும் வெண்டலை மாலையும் தாங்கியார்க்கும் நன்னல் அறிய நல்லாருடைய நம்பெருமான் இது என்குள் சொல்லாய். புண்ணியவானரும் மாதவரும் புகுந்து உடன் ஏத்த புனையிடையார் அண்ணலின் பாடல் பாடல் எடுக்கும் கூடல் ஆலவாயின் கண்ணமர்ந்தவாறே பூவில் வாசம் புனலில் பொற்பு புதுவிரை சாந்தினின் ஆற்றத்தினோடு நாவினிற் பாடல் நல்லாருடைய நம்பெருமான் இது என்குள் சொல்லாய். தேவர்கள் தானவர் விசித்தர் விச்சாதரர் கணத்தோடு சுரந்து பொங்கி ஆவில் 5 கொந்து ஆட்டும் கூடல் ஆலவாயின் கண்ணமர்ந்தவாறே. சிவனுக்கு அபிஷேகம் பண்றது, சிவனுக்கு அபிஷேக பிரியன்னு பேர். அதனால அவனுக்கு எண்ணெய் அபிஷேகம் பண்ணலாம், தேன் பண்ணலாம், இளநீர் செய்யலாம், பழங்கள் எல்லாம் செய்யலாம், நெய் கூட அபிஷேகம் பண்ணலாம். நெய் அபிஷேகம் பண்ணுனா வெந்நீர் அபிஷேகம் பண்ணணும்னு இருக்கு. ரொம்ப சூடா இல்லை, ஓரளவுக்கு. சந்தனம் அபிஷேகம் பண்ணலாம் இல்லையா? ஆமா, அப்படிலாம் அபிஷேகம் பண்றதுனாக்கா இன்னென்ன பொருள் அபிஷேகம் பண்ணா இன்னென்ன நன்மை கிடைக்கும்னு இருக்கு. ஆமா, இந்த மாதிரி நாம முடிஞ்ச போது அப்படிலாம் செய்தோம். இப்போ நான் மாசத்துக்கு 2 அபிஷேகம் கோயிலுக்கு செய்யறேன் இல்லையா? அப்படி ஒரு பிராப்தி. நான் அதை செய்யறதுக்கு தவறுறதே இல்லை. மாசம் ஒரு 2 அபிஷேகம் நிச்சயமா கோயிலுக்கு செய்து போடுறேன். செய்யக்கூடிய பிராப்தி அது என்னமோ அப்படி ஒரு புண்ணியம் வந்து சேர வேண்டிய வேலை இருக்கு, செய்து போடுறேன், அவ்வளவுதான். இப்ப கூட சேக்கிழாருக்கு அபிஷேகம் 12ஆம் தேதி தானே? ஆமா, அது மாதிரி நாம ஒரு நியதியை வச்சுக்கிட்டு அந்த புண்ணியத்தை தேடிக்கொள்ள வேண்டும் இல்லையா? பயத்துக்கு சோறு சேர்றது போல உயிருக்கு புண்ணியத்தை சேர்த்து விட வேண்டும் என்று நீங்கள் எண்ணிக்கொள்ளணும். ஆமா, பூவினில் வாதம் செம்பொன் செய் மாலையும் வாசிகையும் திருந்து புகையும் அவியும் பாட்டும் நம்பும் பெருமை நல்லாருடைய நம்பெருமான் இது என்குள் சொல்லாய். கும்பரும் நான்
நாகர் உலகந்தானும் ஒரிகடல் சூழ்ந்த உலகத்தோறும் அம்புதல் நாள்களால் நீடும் கூடல் ஆலவாயின் கண்ணமர்ந்தவாறே பாகமும் தேவியை வைத்துக் கொண்டு பைவிரி துத்தி பரிய வேள்வாய் நாகமும் பூண்ட நல்லாருடைய நம்பெருமான் இது என்குள் சொல்லாய் போகமும் நின்னை மனத்து வைத்து புண்ணிய நன்னும் புணர்வு பூண்ட ஆகமும் உடையவர் சேரும் கூடல் ஆலவாயின் கண் அமர்ந்தவாரே. கோவண ஆடையும் நீட்டு பூச்சும்னு இருந்தது என் புஸ்தகத்துல. இதுல நீரு பூச்சும்னு இருக்கு. நீட்டு பூச்சும்னு தான் எனக்கு பாடம். கோவண ஆடையும் நீட்டு பூச்சும் கொடுமழு ஏந்தலும் செஞ்சடையும் நாவணப்பாட்டு நல்லாருடைய நம்பெருமான் இது என்கொள் சொல்லாய். நாக்கு படைத்த பயன் கோயிலுக்கு போய் பாடிவிடத்தான் வேணும். நீங்க நினைக்கலாம் எனக்கு பாட தெரியாதேன்னு நீங்க சொல்லலாம் இல்லையா. எழுத்த நீட்டி சொல்லு இசை தானே வந்து சேர்ந்து விடும். இதுக்காக நீ போய் 10 வருடம் 12 வருடம் படிக்க வேண்டாம் இல்லையா. ஆமா. ஓம் நம சிவாய சிவாய நம ஓம். இது கூடவா சொல்ல முடியாது? இது சொல்லலாமே இல்லையா. ஓம் நம சிவாய சிவாய நம ஓம். ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய சிவாய நம ஓம். ஓம் நம ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய. இப்படி சொல்லு. ஒரு நாளைக்கு 108 சொல்லு. இப்படி முடிஞ்சதுன்னா 1008 சொல்லு. முடிஞ்சா 1008 சொல்றது எவ்வளவு நாடி ஆகும்? 1/2 மணி நேரம் ஆகும். அவ்வளவுதான். இந்த உயிருக்காக இந்த உணவுக்காக எத்தனையோ மணி நேரம் செலவு பண்றோமே. சோத்துக்காக எத்தனையோ மணி நேரம். சமைக்கிறதுக்கு அரிசி வாங்கிட்டு வர்றதுக்கு எவ்வளவு நாடி ஆகுது. அதை சமைக்கிறதுக்கு எவ்வளவு நாடி ஆகுது. அப்புறம் தின்றதுக்கு எவ்வளவு நாடி ஆகுது. சில பேர் அரை மணி நேரம் கூட தின்றானே. மெதுவா 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 போட்டு சாம்பாரை போட்டு பிசைஞ்சு அதை தின்னு, அப்புறமா பருப்பை போட்டு பிசைஞ்சு அதை தின்னு, அப்புறம் ரசம் போட்டு தின்னு, அப்புறம் மோர் குழம்பை போட்டு தின்னு, அப்புறம் காரக்குழம்பு போட்டு தின்னு, அப்புறம் மோர் போட்டு தின்னு. இவ்வளவும் திங்கிறான். இவ்வளவும் திங்கிறவன் இந்த உயிருக்கு என்னத்தை ஊட்டுறான்? உயிருக்கு ஏதாவது கொடுக்கும் இல்லையா. இந்த உயிர் என்னைக்கே ஒரு நாளைக்கு தனியா ஓடி போகுமே. அப்ப என்னத்தை எடுத்துன்னு போவோம்? அது எடுத்துன்னு போறது புண்ணிய பாவம் ஒன்னதான் அது எடுத்துட்டு போக முடியும். இந்த அல்வாவையும் இந்த சொஜ்ஜியையும் எடுத்துட்டு போகாது அது இல்லையா. அதுக்கு தேவையில்லை. அதுக்கு தேவை எது தெரியுமா? கோயில் வழிபாடு, ஆண்டவனை பாடுதல். இதனால வருகிற புண்ணியத்தை தான் அதை எடுத்துட்டு போக முடியும். புண்ணிய பாவம் ஒன்னதான் எடுத்துன்னு போக முடியும் இல்லையா. புண்ணியத்துல மிகவும் பெரிய புண்ணியம் எது சொல்லப்படுகிறது தெரியுமா? நாக்குனால நீ அவனை பாடுறதுதான். இதுதான் பெரிய புண்ணியம் என்று சொல்லப்படுகிறது தேவார திருவாசகத்துல இல்லையா. ஆமா. இதை செய்யறதுக்கு நமக்கு என்ன கேடு இல்லையா. ஓம் நம சிவாய ஓம் நம சிவாயன்னு சொல்லு. வீட்டுல உட்காந்துக்கிட்டு வடக்குமா உட்காந்துட்டு கொஞ்சம் விபூதியை சொல்லிட்டு போயேன் ஒரு 1008 இல்லையா. அப்படி சொல்லிவிட்டால் உன்னுடைய உயிருக்கு நல்லது என்பதை நாம எண்ணிக்கொள்ளணும். சுவாமி அதைத்தான் இங்க சொல்றார். நாக்கு படைத்த பயனால உன்னுடைய நாமத்தை சொல்லுகிறார்கள் என்று அவர் சொல்லுவதை நாம கவனிக்கிறோம். நாவணப்பாட்டு நல்லாருடைய நம்பெருமான் இது என்கொள் சொல்லாய். பூவணமேனி இளைய மாதர் பொன்னும் மணியும் கொடுத்து எடுத்து ஆவண வீதியில் ஆடும் கூடல் ஆலவாயின்கண் அமர்ந்தவாறே. நம்ம என்ன சொன்ன ஆவணி மூல வீதின்னு ஒண்ணு இருக்கு. அங்கதான் ஜொல்லர்கள் நிறைய இருக்காங்க. அன்னைக்கு இருக்காங்க, இன்னைக்கு இருக்காங்க. தேவாரத்துல இது வருது பாத்தீங்களா. இலங்கை ராவணன் வெப்படுக்க எழில் விரலால் ஊன்றி இசை விரும்பி நலங்கொளச் சேர்ந்த நல்லாருடைய நம்பெருமான் இது என்கொள் சொல்லாய். புலன்களைச் செற்று பொறியை நீக்கி புந்தியில் உந்தனை சிந்தை செய்யும் அலங்கள் நல்லார்கள் அமருங்கூடல் ஆலவாயின் கண்ணமர்ந்தவாறே. அவனை சிந்தை செய்துவிடு. அவனை உன்னுடைய மனத்துக்கு நினைவில் கொண்டு வந்து விடு. இது தேவாரத்துல மிகவும் வலியுறுத்தப்படுகிறது. இப்ப நாம கோயிலுக்கு வந்து தரிசனம் பண்ணிவிட்டு சாமியெல்லாம் பார்த்துவிட்டு கடைசியா கொடிமரத்துக்கிட்ட போய் கொடிமரத்தை போல நின்று கும்பிட்டு விடு.
கொடிமரத்தை போல கீழே விழுந்து கும்பிட்டு விடு, அப்பதான் உன்னுடைய பாவம் எல்லாம் போகும் என்று சொல்லிவிட்டு அப்புறமா என்ன சொல்றாங்க, கண்ணை மூடி நீ எந்த சாமியை பார்த்தியோ அதை தியானத்துக்கு கொண்டு வந்து விடு. வேயிர் தோழி பங்கல்ல என்ன சொல்லப்படுகிறது, என் உளமே புகுந்த அதனால் அவனை நினைத்தால் தானே உள்ளத்துல வந்து போறதுக்கு வசதி இல்லையா, அவனை நினைத்து விடு என்பதுதான். அதனால நீ என்ன பண்ணணும், வீட்டில் உட்கார்ந்து சாமியை நினைக்கும் போது கூட கோயிலில் இருக்கிற உருவத்தை நீ உன்னுடைய சிந்தனைக்கு கொண்டு வந்து விடு இல்லையா. அவன் வெறும் நமச்சிவாய மந்திரம் மாத்திரம் சொன்னாலும் போறாது, சொன்னால் போரும், இருந்தாலும் அதோடு கூட இதுவும் இருந்தால். சில பேர் என்ன பண்ணுவான், சோறு போடும்போது சோறு போடுறதுக்கு பொம்மநாட்டி கூப்பிடுவாங்க பசங்களை, ஏய் இங்க வாங்கடா, இங்க கொட்டிக்கிட்டு தொலைங்கடா அப்படிமாங்க. அப்படி சொல்லலாமா? குழந்தைகளே அப்படி சொல்லலாமா? ஆம்படையா என்ன கூப்பிடுறா ஒரு பொம்மநாட்டி, வந்து தின்னுட்டு போ அப்படின்னு. திங்கிறது மாடா இல்லையா? வாரியார் சாமி அதை சொல்றார், சாப்பாடு போட்டுட்டு நீ அந்தாண்ட போகாதே அப்படின்னு. மாட்டுக்கு பிள்ளை போட்டுவிட்டு இல்ல கொஞ்சம் தின்னு தின்னு நான் சொல்றோம், போட்டுட்டு போயிடுறோம்ல, அந்த மாதிரி சோத்தை போட்டுட்டு போற பொம்மநாட்டிக்கு இதை சொல்லுவார், போட்டுட்டு கிட்டவே நில்லு அப்படிம்பார். அப்படியே கிட்டவே நில்லுன்னு சொல்றதுனால பல காரியங்கள் உண்டு இல்லையா. ஆமா, அந்த மாதிரி நீ நாக்குனாலே அவனை சொல்லும் பொழுது அவனை நினைத்து விடு, சிந்தனைக்கு கொண்டு வந்து விடு. கபாலியில இருக்கு கபாலி அப்படின்னு நினைக்கும் போது அந்த உருவத்தை நீ நினைப்பு கொண்டாடலாம்ல இல்லையா. அந்த சுவாமி அப்படின்னு நினைக்கும் போது அவன் நினைப்பு கொண்டு வரலாம்ல. முத்துக்குமர சுவாமி அப்படின்னு நினைக்கும் போது சிந்தனை கொண்டு வந்துடலாம்ல இல்லையா. கொண்டு வந்து விடு என்றுதான் நமக்கு தேவை, நூல்கள் சொல்லுகிறது. ஆமா, நிச்சயமா. ஆக இங்க கூட அதைத்தான் சொல்லுது, புந்தியில் உந்தனை சிந்தை செய்யும், சிந்தை செய்து விடு என்றுதான் சொல்லப்படுகிறது. அலங்கல் நல்லார்கள் அமர்ங்கூடல் ஆலவாயின்கண் அமர்ந்தவாறே பணியுடை மாலும் மலரினோனும். அதை தேவாரம் சொல்லும் போது இன்னும் சொல்றார், உன்னை நினைத்தேன் நீ அங்கே வந்து விட்டாய் என்று சொல்றார் இல்லையா. பித்தாபுரை சூழிலாத்தான் சொல்றாரு, உன்னை நினைத்தேன் நீ அங்கே உன்னை வைத்து விட்டாய், அந்த சிந்தனையிலே வைத்து விட்டாய் உன்னை அப்படிங்கிறார். வைத்தாய் எத்தால் மறவாதே நினைக்கின்றேன் மனத்து, என்ன உன்னை வைத்தாய், நான் நினைத்து விட்டேன் உன்னை கொண்டாந்து இங்க வச்சு விட்டாய் இதுல அப்படிங்கிறது. அப்ப நினைத்து விட்டால் வைத்து விடுவான்னு அர்த்தம் இல்லையா. நாம எதை மனத்துல நினைக்கிறோம் தெரியுமா, எதை நினைக்கிறோம்? சார்ட்ட 4 மணி ஆச்சா, சரவண ஹோட்டல்ல அல்வா போட்டிருப்பானா, நல்லா இருக்குமே, இல்ல கலரா ஜம்முன்னு இருப்பான்டா, அது அது அதை சிந்தனைக்கு கொண்டு வந்துடுறோம், இதை கொண்டு வர்றது இல்லை இல்லையா. அதையும் கொண்டு வந்து விடு, இதையும் கொண்டு வந்து விடு. நல்லார்கள் அமர்ங்கூடல் ஆலவாய் இன்கண் அமர்ந்தவாறே பணியுடை மாலும் மலரினோனும் பன்றியும் வென்றி பறவையாயும் நடுகள் அறிய நல்லாருடைய நம்பெருமான் இது என்கொள் சொல்லாய். மணி ஒலி சங்கொலியோடு மற்ற மாமுரசின் ஒலி என்றும் கோவா தனி கிளர் வேந்தர் புகுதும் கூடல் ஆலவாயின் கண் அமர்ந்தவாறே. கடுக்குடை கையரும் சாக்கியரும் சாதியில் நீங்கிய தவத்தவர். மதுரைக்கு ஒரு பெரிய பெருமை உண்டு. மதுரையில வந்த சங்கீதக்காரன்லாம் ஏ கிளாஸ்ல தான் வந்தான் இல்லையா. ஆமா, மதுரையிலிருந்து வந்தவன்லாம் நல்ல பெஷா பாடுறவன் தான். மதுரையில பொன்னுசாமி நாயனக்காரன் ஒருத்தர் இருந்தார், மிக கட்டிக்காரர். பொன்னுசாமி நாயனக்காரன் அவருக்கு பேர். அவர் தான் ஆதி சங்கீத உண்மைன்னு ஒரு புஸ்தகம் எழுதியிருக்கிறார். அபூர்வமான புஸ்தகம், கிடைக்காத புஸ்தகம் அது. ஆதி சங்கீத உண்மை ஒன்று இருக்கார். பொன்னுசாமி நாயனக்காரர்னு பேர் அவருக்கு. இப்போ அவருடைய பேரன்கள் தான் இந்த என்னமோ ஒரு சினிமாவில் வாய்ச்சாங்களே, அவங்க பேர் என்ன, சேத்துராமன் பொன்னுசாமி. எம்.எஸ். சுப்புலட்சுமிக்கு சொந்த ஊர் மதுரை தானே. மதுரை எஸ் சுப்புலட்சுமின்னு தான் அவங்களுக்கு பேரு. அப்புறம் தான் எம்எஸ்ன்னு போட்டுக்கிட்டாங்க, மதுரையை விட்டுட்டாங்க. அவங்களுக்கு சொந்த ஊர் மதுரை தான் அவங்களுக்கு. மதுரை மணி ஐயர்
சுரம்பாடுறதுல மிக கெட்டிக்காரன். மதுரமணி மாதிரி இன்னைக்கு ஒருத்தன் சுரம்பாடுறதுக்கு யாரும் தயாராக இல்லை, முடியல. ஒண்ணு சங்கீத உலகத்தையே ஒரு கலக்குனானே ஒருத்தன் இப்ப சமீபத்தில் இருந்து, மதுரை சோமசுந்தரம் இல்லையா? ராகம் பாடுறதுல இனிமே அந்த மாதிரி எவனும் பாட முடியாதுன்னு சொல்லிட்டாங்களே, அந்த அளவுக்கு பாடிட்டு போயிட்டானே. சரியான கலக்கு. தோடி ராகம் கல்யாணி ராகம்னா 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் கூட பாடுபடுவார். அவர் ராகம் பாடினதை கேட்டு அழுதமெல்லாம் உண்டு. ராகத்துல ஒரு சுவையும் கிடையாது. மதுரை சோமசுந்தரம் ராகம் பாடுறதை கேட்டு ஓஹோன்னு அர்த்தம், அழுதமெல்லாம் உண்டு. அப்படி கட்டிக்கார. அதுல இந்த மதுரைக்கு அப்படி ஒரு இது இருக்கு. மதுரை இன்னொருத்தன் கூட ஒரு ஐயங்கார் ஒருத்தன் பேரு மதுரை ராஜகோபாலம். ராஜகோபாலம் தான் பேரு, சேஷகோபாலம். ஆமா, அவர் கொஞ்ச நாள் நல்லா பாடியிருந்தாரு, இப்ப கொஞ்சம் ஒரு தினசா இருக்காரு. பார்ப்போம். ஒலி என்றும் ஓவாத அணிகிளர் வேந்தர் புகுதும் கூடலாலவாயின் கண்ணம் அந்தவாரே. மதுரை சாமிநாதன் கூட ஒருத்தன் பாடுறான், மதுரை சோமோட சிஷ்யன். நல்லா இருக்கும், நல்லா பாடுவான். அவன் பேர் என்ன, இந்த கழுகுமலை கந்தசாமியோட நல்லா இருக்கும். நீங்க கேட்டதுல போல் இருக்கு, இன்னும் பிரபலத்துக்கு வரல கொஞ்சம். இல்ல, கழுகுமலை கந்தசாமியோட மதுரை சாமிநாதன் நல்லா இருக்கும். கிட்டத்தட்ட மதுரை சோ மாதிரியே இருக்கும். என்னமோ வியாபகத்துக்கு வராமையே இட்டு போயிட்டாரு. என்றும் ஓவா தனிகிளர் வேந்தர் புகுதும் கூடலாலவாயின் கண்ணமர்ந்தவாறு தடுக்குடை கையரும் சாக்கியரும் சாதியில் நீங்கிய தவத்தவர் நடுக்குற நின்ற நல்லாருடைய நம்பெருமான் இது என்கொள் சொல்லாய். எடுக்கும் விழவும் நன்னாள் விழவும் இரும்பலியின் வினோடு எத்திசையும் அடுக்கும் பெருமை சேர் மாடக்கூடல் ஆலவாயின் அமர்ந்தவாரே. அன்புடையானை அரணை கூடல் ஆலவாய் மேவியதென்கொல் நன்பொன்னை நாதனை நல்லாற்றானே நயம் பெற போற்றி நலங்குலாவும் பொன்புடை சூதர் மாடக்காழி பூசூரன் ஞான தம்பந்தன் சொன்ன இன்புடை பாடல்கள் 10 வல்ல இமையவர் ஏத்த இருப்பர் தாமே. திருநள்ளாறு நளன் அப்படின்னு ஒரு சக்கரவர்த்தி. அவன் பூசை பண்ண இடம்தான். அவனை உண்டு இல்லைன்னு பார்த்து விட்டா இந்த சனீஸ்வர பகவான். சனீஸ்வர பகவானுடைய ஆட்டம் பரிபூர்ணமா பார்த்து உடை கட்டிக்கிறது கூட உடை இல்லாம திண்டாட்டி போட்டான் இந்த நல சக்கரவர்த்தி இல்லையா? ஆமா, கட்டிக்கிறது கூட உடை இல்லை. அந்த அளவுக்கு அவனை பார்த்து விட்டார். அந்த சனீஸ்வர பகவானுடைய கொடுமை எனக்கு தாங்க முடியலன்னு சொல்லிதான் அந்த சிவனை போய் வழிபட்டு அந்த கொடுமையை நீக்கி கொண்டான் என்பது வரலாறு. இன்னைக்கு போறவங்க எல்லாம் சிவனை வழிபடுறது இல்ல, சனீஸ்வர பகவானை வழிபடுறாங்க. அதுதான் அவன் நலன் குளித்த இடம் நல தீர்த்தம்னே இருக்கு இல்லையா? ஆமா, நலன் குளித்த இடம். அவன் நலன் சிவனை வழிபட்டுத்தான் அந்த பாவத்தை தீர்த்து கொண்டான் என்று வரலாறு. போறவங்க எல்லாம் அர்ச்சனை நலனுக்கு இதுக்கு செய்வாங்க. அவ பேர் என்ன, சனீஸ்வர பகவான் செய்யறாங்களே தவிர இவரை விட்டுறாங்க. ஆமா, சிவனை வழிபடுறதுதான். சிவனை வழிபட்டால் எல்லா துன்பமும் தீரும் என்பதுதான் இந்த கதையெல்லாம் அதுக்குத்தான். அது நல்லாறு என்று அதற்கு பேர். திருஞான சம்பந்தர் மதுரையில வாதம் செய்யணும்னு விடும்போது எதுவானாலும் 3 தடவை செய்யணும் இல்லையா? வாதமானாலும் 3 தடவை, முடிச்சு போடுறதும் 3 தடவை,
இப்படி செய்யறதெல்லாம் எதா இருந்தாலும் இப்போ இந்த புதுசாக ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னு வச்சுக்கோ, அந்த அரிசி அள்ளி அந்த பானையில், இப்பெல்லாம் அந்த மாதிரி வேலையெல்லாம் கிடையாது. பானையில் இந்த நெல்லையோ அரிசியோ அள்ளி போடும்போது 3 தடவை அள்ளி போடணும் அப்படின்னு சொல்றது இல்லையா? ஆமாம். இந்த மாலை மாத்துறது கூட 3 தடவை, மாமியார் வீட்டுக்கு போய் சாப்பிட்டு வர்றது கூட 3 தடவை, முதல்ல இருந்து 3 தடவை போய் வருவான். சில மாமியார் வீடு எல்லாம் வசதியாக இருந்தால் அங்கேயே தங்கி முடுவான் சில பேர். மாமியார் வீட்டில் தங்குறவங்கலாம் யாராவது 5 வருஷம் நம்ம ஆவடி மூர்த்தி அப்படியோ இல்லையே என்னமா சரி. நிறையா மாமனார் நல்ல, அவர் கட்டட விற்பனர், அதனால நல்ல வீடா ஒன்று கட்டி கொடுத்தார் ஆவடி மூர்த்தி. பரவாயில்ல, மாமனார்னு வாழ்த்திக்கிட்டு இருந்தா சார் தான் மாமனார் வையாம. ஆக சில பேர் மாமியார் வீட்லயே தங்கிடுவான். அது அது அப்படி புண்ணியம். சிவனே தங்கினானே அப்படி. சிவன் கல்யாணம் பண்ணி தான் போனான் இதுக்கு கைலாய மலைக்கு. கைலாய மலை மலையரசனுடைய அந்த மலை, அது பார்வதியை கல்யாணம் பண்ணினா அங்கேயே போய் தங்கிட்டான், சரியா போச்சு. அதே மாதிரிதான் இப்ப மாமியார் வீட்டுல தங்கினவெல்லாம் பரமசிவன் மாதிரி. ஆக இவன் நினைக்கிறான் நம்ம வீடு நமக்கு அப்படி ஒரு ஒண்ணு கிடைக்கலையேன்னு நினைக்கிறேன். அப்படி அந்த 3 தடவை அந்த வாதத்தில் வெல்லும் போது முதல் தடவையாக ஒரு வாதம் செய்தது திருஞான சம்பந்தர் அக்னியில தான், தீயில தான். அந்த சமணர்கள் சொல்லிவிட்டா உங்களுடைய வேதத்தை எழுதி இந்த தீயில போடு, அது எரியாமல் இருக்கா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டான். சரி நட்டார், இவர் எழுதி போடுறேன் அது எரியாமல் இருக்கும்னு சொல்லிவிட்டார். அது எரியாமல் இருக்கிறது சிவனுடைய திருவருள் அப்படின்னு சொல்லிவிட்டார். நான் செய்யறேன்னு கூட சொல்லல. அதுக்கு ஒரு பதியம் பாடினார். இந்த தீயில நான் இட போடுகிறேன், இந்த பதியத்தை போடுகிறேன், இது எரியாமல் இருக்க செய்ய வேண்டியது நீ அப்படின்ட்டார். ஏன் அவன்கிட்ட சொன்னார் தெரியுமா? அவனே தீ வடிவினன். அப்ப தீக்கு அதிகாரி அவன் தான். மண்ணுக்கு அதிகாரி அவன் தான், தண்ணிக்கு அதிகாரி அவன் தான், தீக்கு அதிகாரி அவன் தான், காற்றுக்கு அதிகாரி அவன் தான், வானத்துக்கு அதிகாரி அவன் தான் இல்லையா? ஆக தீக்கு அதிகாரி அவன். அதனால நீ பார்த்துக்கிட்டார். அதனால அவன் சர்வான நல்லா காப்பாத்தி விட்டான். அப்படி காப்பாற்றுன்னு ஒரு பதியம் பாடுறார். இத தீயில போடுறேன் நீ காப்பாற்றி விடுன்னு ஒரு பதியம் பாடுறார். அந்த பதியம் பின்னால வரும். அப்படி போட்ட பதியம் தான் அந்த போகமார்த்த புன்முலையாள்னு இப்ப நாம படிக்க போறோமே அந்த பதிகம். அதை தீயில எரிச்சு போட்டாங்க, அது எரியல. இப்ப நீங்க நினைக்கலாம் அப்ப நாம எழுதி அதை தீயில போட்டா எரியாம இருக்குமா அப்படின்னு. எரிஞ்சு போடும் நிச்சயமா. ஏன்? நீ திருஞான சம்பந்தர் இல்லையே.